விருந்து சாப்பிட்றது போல கனவு கண்டா என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. நன்றாக உறங்கும் பலரும் தினசரியும் ஏதாவது ஒரு கனவு காண்றாங்க. சிலருக்கு மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய கனவும் வரும், சிலருக்கு எரிச்சலூட்டும் கனவும் வரும், சிலருக்கு திகிலூட்டும் கனவு கூட வரும். சிலரோ ஆபத்தில் சிக்கிக்கொள்வது போல கனவுகள் வரும். எந்த மாதிரியான கனவு வந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. உறங்கும் போது நம்ம கண்ட கனவுகளோட நேரத்தை பொறுத்து அதன் பயன்கள் அமையும். பகல் கனவு காண்பவருக்கு உண்டு, ஆனால் பகலில் காணும் கனவுகள் பலிப்பதில்லை. அதே நேரத்தில் விடியற்காலை 3:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள கண்ட கனவு உடனடியாக பலிக்கும் அப்படின்னு சாஸ்திரமே சொல்லப்பட்டிருக்குதுங்க. திருமணமாகாத பெண்களின் கனவுல இந்த மாதிரி விருந்து சாப்பிட்ற மாதிரி கனவு வந்துச்சுன்னா பெண்களுக்கு திருமணம் நிகழும். திருமணமான பெண்களுக்கு கனவுல இந்த மாதிரி விருந்து சாப்பிட்ற மாதிரி வந்தால் பணவரவு வரும். அப்சரஸ் எனப்படும் தேவலோக பெண்களை ஆண்கள் தங்களின் கனவில் கண்டால் எதிர்பாராத நன்மைகள் அவங்களுக்கு உண்டாகும். அழகு இல்லாத பெண் ஒருத்தியை திருமணமாகாத ஒரு ஆண்மகன் கனவில் கண்டார். அந்த மாதிரி கனவு வரும் பட்சத்தில் அதற்கு நேர்மாறாக பலனாகவும் மிகவும் அழகான பெண் அந்த ஆணுக்கு மனைவியாக அமைவாள் என்பது. மணமாகாத இளம்பெண்ணை கனவில் கண்டால் அவளை மணமுடிக்கப் போகும் வருங்கால கணவன் பணக்காரனாக அதிக வசதி வாய்ப்புடன் இருப்பான் அப்படின்னு அர்த்தங்க. அதே பண உதவி வரக்கூடிய கனவுகள் என்ன அப்படின்னா, அரச குடும்பத்தாரோட பழகுவது போன்ற கனவு வந்தால் உங்களின் நண்பர்கள் மூலமாக பண உதவி கிடைக்கும். உங்களை விட வயதில் மூத்தவங்க இல்லைன்னா மகான்கள் உங்களை வாழ்த்தி ஆசீர்வாதம் செய்வது போல கனவு கண்டா நீங்கள் செய்யும் தொழிலில் மேன்மை மிகுந்த பொருள் சேர்க்கையும் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். பிரதமர், ஜனாதிபதி போன்றவர்களோட அறிமுகமாவது போல கனவு கண்டால் சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்தும் மதிப்பும் உண்டாகும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தங்க. அதே மாதிரி அழுவது போல கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருவர் வாய் விட்டு பலமாக அழுவது போல கனவு கண்டால் அவரது வாழ்க்கையில் பல இடையூறுகள் ஏற்படலாம். உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து தொல்லை ஏற்படுவதாக கனவு கண்டால் பலன் அதற்கு நேர்மாறாக வாழ்க்கை மகிழ்ச்சியாக நிம்மதியாக அமையும். மற்றவங்க ஆபத்தில் சிக்கியிருப்பது போல கனவு கண்டால் நண்பர்களின் தொந்தரவுகள் உண்டாகும். நீங்கள் ஏதேனும் ஒரு அலுவலகத்தில் பணியாற்றுவது போல கனவு கண்டால் உங்களுக்கு நற்காலம் தொடங்கிவிட்டது என்பது அறிகுறியாகுங்க. வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கும் என்பதை குறிக்கக்கூடியதுங்க. இதே கோவில் கனவுல வந்துச்சு அப்படின்னா, ஒருவர் அரிசியை கனவுல கண்டாலோ இல்லைன்னா சந்தையில் வாங்கி வருவது போல கனவு கண்டாலோ அவர் செய்யும் தொழில் அபிவிருத்தி அடைந்து மிகுந்த தனலாபம் ஏற்படும். நமது கனவுல கோவிலை காண்பது நன்மையான பலன்களை தருங்க. செய்யும் வியாபாரத்தில் முன்னேற்றம், நவீன ரக தொழில்களில் ஈடுபாடு உண்டாகும். புனித யாத்திரைகள் மேற்கொள்ளும் சூழல் உண்டாகும். அதே நேரம் பாலடைந்த இல்லைன்னா தெய்வ சக்தி இல்லாத கோவில்களை கனவில் காண்பது நல்லதல்ல. அந்த மாதிரி கனவு நீங்கள் முயற்சிக்கும் செயல்களில் தோல்வியும் பொருள் நஷ்டமும் போன்ற பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். கோயில் உற்சவம், தேரோட்டம் போன்ற கோயில் திருவிழாக்களை கண்டால் விரைவில் உறவினர் ஒருவரின் மரண செய்தி உங்களுக்கு கேட்கறதுக்கு சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறது. அதே மாதிரி நீங்கள் பலரோடு சேர்ந்து விருந்தில் பங்கேற்பது போல கனவு கண்டால் பணியில் பதவி உயர்வு ஏற்படும். திருமணம் ஆகாதவர் இந்த கனவை கண்டால் விரைவில் அவங்களுக்கு திருமணம் நடைபெறும். திருமணம் ஆனவங்க விருந்து சாப்பிட்டு மகிழ்வது போல கனவு கண்டால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தங்க. அதுவே கனவுல எலும்பை காண்பது விசேஷங்க. எலும்புல சதைத்திரள் சற்று ஒட்டி உள்ளது போல எலும்பை கண்டால் விரைவில் அவர் செல்வந்தர் ஆவார் என்று பொருள். ஒரு மனிதனின் எலும்பை கண்டால் மூதாதையர் வைத்து சென்ற சொத்து அவரை வந்தடையும் என்று பொருள். நீங்கள் வேலையிலிருந்து நீக்கப்பட்டு விட்டது போல் கனவு கண்டால் அவ்வாறே நிஜத்தில் நடக்கலாம். அல்லது நீங்கள் ஏதேனும் நிர்வாக தவறுகள் செய்து அதனால் உயர் அதிகாரிகளின் கோபத்தை சம்பாதிக்க நேரிடுங்க. வருங்கால உயர்வுகளும் பாதிக்க கூடுங்க. தொழில் செய்கிறவங்க அதில் பிரச்சனைகள் எழுவதாக கனவு கண்டால் அவர்களின் தொழிலில் சிக்கல்கள் ஏற்படலாம். முத்தமிடுவது போல கனவு கண்டால் செல்வாக்கு சரியுங்க.
இதுவே நீங்கள் இறந்து போனவங்களோட பேசுவது போல கனவு கண்டால் உங்களுக்கு பெயரும் மிக சிறப்பான புகழும் உண்டாகும் என்பது பொருள். ஒருவருக்கு அவங்களோட இறந்து போன தாய் தந்தையர் கனவில் தோன்றுகிறார்கள் அப்படின்னா கனவு காண்பவருக்கு வர இருக்கும் ஆபத்து அல்லது இடையூறை சுட்டிக்காட்டி எச்சரிக்கை வந்திருக்கிறார்கள் என்று பொருள். இது பலரின் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவ உண்மைங்க. தான் இறந்து விட்டது போல ஒருவருக்கு கனவு வந்தால் அது நன்மைகளாகவே குறிப்பிடப்படுகிறது. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சக வாழ்க்கை உண்டாகும். உங்களுக்கு வாழ்க்கை மிகவும் நிம்மதியாக இருக்கும். உங்களின் உறவினர்கள் ஒருவர் இறந்துவிட்டது போல கனவு கண்டால் அவருடைய துன்பங்கள் வெகு விரைவில் நீங்கும் என்பதை குறிக்குதுங்க. உங்கள் நண்பர் ஒருவர் இறந்து போவது போல கனவு வந்தால் வெகு விரைவில் ஏதேனும் நற்செய்தி ஒன்று வரும் அப்படின்னு பொருளுங்க. இதே தன்னுடைய மனைவி இறந்து விட்டது போல கனவு கண்டால் மனைவிக்கு இரட்டை குழந்தை பிறக்க இருப்பதை குறிப்பிடும். ஒருவரின் இறந்து போன மனைவியை மகிழ்ச்சியாக இருப்பது போல கனவில் கண்டால் அவரின் வாழ்க்கையில் நிம்மதியாக அமையும். அதே நேரம் மறைந்த மனைவியின் முகம் சோகமாக இருப்பின் வாழ்க்கையில் புயல் வீசப்போகிறது அப்படின்னு அர்த்தங்க. இதே உங்களுடைய கனவுல ஆபத்து உண்டாகும் கண்டங்களில் சிக்கிக்கொள்வது போல கனவு காண்பது நன்மையே நடைபெறுங்க. எண்ணெயை தனியாக அல்லது அதை தேய்த்து குளிப்பதாக கனவு கண்டால் அவ்வாறு கனவு வந்தால் வெகு விரைவில் அக்கனவை காண்பவர் நோயால் பாதிக்கப்படக்கூடும். ஆனால் நீண்ட நாட்கள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பது போல கனவை கண்டால் அவரது நோய் விலகி உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. இதே கனவுல காணும் விலங்குகளும் பட்சிகளும் வினோதமாக காட்சி தருவது உண்டுங்க. திருமணமாகாத இளைஞர்கள் கனவில் கருப்பு நிற அன்னம் தோன்றுமாயின் அவர்கள் வாழ்வில் பெரும் ஏமாற்றங்களுக்கும் விரக்திகளுக்கும் ஆளாக வேண்டியிருக்கும். திருமணமாகாத இளம்பெண் கனவில் கருப்பு அன்னப்பறவை கனவில் வந்தால் வெகு விரைவில் அப்பெண் ஏதேனும் கவலைப்படக்கூடிய செய்தியை கேட்க நேரிடலாம். வெள்ளை நிற அன்னத்தை காண்பவர் வாழ்க்கை மகிழ்ச்சியும் இன்பங்களும் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு அர்த்தங்க. குதிரை கனவில் வந்தால் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். குதிரையின் மீது ஏறி சவாரி செய்வது போல கனவு வந்தால் நமக்கு வெளிநாட்டுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். பாம்பு கனவில் வந்தால் பெரிய அளவில் நமக்கு தொல்லை தந்து வந்த கடன் பிரச்சனைகள் நம்மை விட்டு விலகும். வானத்தில் கூட்டமாக பறவைகள் பறந்து செல்வது போல வந்தால் நீண்ட நாட்களாக நமக்கு இருந்து வந்த துன்பம் நம்மை விட்டு விலகும். செல்வமும் புகழும் கூடும். புதிய பதவி தேடி வருங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் கனவுகள் வந்திருந்துச்சு அப்படின்னா அந்த கனவுகளுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.